வாழ்க்கையில வந்து சின்ன வயசுலேருந்தே கடவுளை தேடுற ஒரு ஆர்வம் இருந்துச்சு. அது வந்து ஏன்னு தெரியல, சின்ன வயசுலேருந்தே பூஜை அறையில உட்காந்து மணிக்கணக்கா பேசுவேன். இந்த கடவுள் என்கிட்ட பேசணும்னு ஆசைப்படுவேன். எப்பயுமே எனக்கு வந்து நான் ஒரு நான் ஆண்டவர்கிட்ட பேசுகிறேன்னா, ஒரு கடவுள்கிட்ட பேசுகிறேன்னா, அந்த கடவுள் எனக்கு ரிப்ளை பண்ணணும்னு எதிர்பார்ப்பேன். சின்ன வயசுலேருந்தே அப்படி தான் நான் ரொம்ப ஆசைப்பட்டு, அந்த மாதிரி பூஜை ரூம்லலாம் உட்காந்து ரொம்ப நேரம் பேசுவேன். நிறைய கேள்விகள் இருக்கும் எனக்கு. ஆனால் அந்த நேரத்தில் எனக்கு பதிலெல்லாம் கிடைக்கல. ஆனால் என்னுடைய கேள்விகளை ஆண்டவர் கேட்டார்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ எனக்கு தெரியுது. அந்த காலகட்டத்தில் எனக்கு உண்மையான தேவன் தெரியாது இல்லையா? அதனால் பல விதங்களில் கடவுளை தேடணும்னு சொல்லிட்டு நான் தேடின நாட்கள் உண்டு. நிறைய காரியங்கள் செஞ்சுருக்கேன். ஆண்டவர் என்னோட பேசணும், அவரோட சத்தத்தை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆசைப்பட்ட நாட்கள் உண்டு. ஆனால் வந்து அதுக்குரிய சரியான பதில்கள் கிடைக்கல. அப்பா அம்மா கிட்ட கேட்கும்போது கூட அவங்க எனக்கு பதிலெலாம் சரியாக சொன்னதில்லை. நிறைய புக்ஸ் படிப்பேன், நிறைய. இப்போ நான் யோசிக்கிறேன், நான் தேடின அந்த தேடுதல் வந்து எல்லாருக்குள்ளேயும் ஆண்டவர் ஒரு கடவுள் வந்து ஒரு காரியம் வச்சுருக்காரு இல்லையா? உலகத்தில் ஒரு காட்டுவாசிக்கு கூட ஒரு தேடுதல் இருக்கும், இறைவன் யார் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு அந்த ஆர்வம் ரொம்ப, அந்த தாகம் ரொம்ப இருந்துச்சு. அதனாலே என்னுடைய வாழ்க்கையில் ஒரு வெறுமையை நான் உணர்ந்தேன், அந்த கடவுளை கண்டுபிடிக்க முடியாததுனால. ஆனால் ஒரு காலகட்டத்தில் இயேசுவை கண்டுபிடிக்க ஆண்டவர் எனக்கு கிருபை செய்தார். என்னோடய சாட்சியில் நிறைய சொல்லியிருப்பேன். எதை நம்பி போனேனோ, எதை சார்ந்து போனேனோ, எது என்னுடைய வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் இருக்குன்னு நினச்சி போனேனோ, அந்த காரியத்தை நான் ஒரு 1.5 வருஷத்துல இழந்துட்டேன். ஒரு பெரிய ட்ராஜடி என் லைஃப்பில் நடந்துச்சு, பயங்கரமான ட்ராஜடி. அந்த ட்ராஜடி நடந்த பிறகு என் வாழ்க்கையில் வந்து நான் ஒரு பைத்தியக்காரி மாதிரி ஆகிட்டேன். பைத்தியம்னா எல்லாமே இழந்துட்டேன். ஒரு கேபிள் கம்பெனி அங்கே நடத்தினதில் கிட்டத்தட்ட 5 கோடி ரூபாய் கடன். வாழ்க்கையில் தனிமை, குடும்பத்தை விட்டுட்டு வந்துட்டேன். பெற்றோர் பக்கத்தில் இல்லை. ரொம்ப கஷ்டமான ஒரு பயங்கரமான சூழ்நிலை. சட்டத்தின் பிடியில் வந்து சிக்கிட்டேன். ஏன்னா கம்பெனி நடத்துனதுனால அங்கே நடந்த அந்த சம்பவங்கள்னால என்ன ஆயிடுச்சுன்னா, அந்த பணம்லாம் நான் கட்ட வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. சட்டபூர்வமாக சிக்கலில் மாட்டிக்கிட்டேன். தேசத்தை விட்டு வெளியே வர முடியாது. ஏன் வர முடியாதுன்னா, இதெல்லாம் முடிக்காமல் நான் போக முடியாது. இப்படி பயங்கரமான சட்ட சிக்கல்கள் இப்படிலாம் இருக்கும்போது மன அளவில் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டேன். டிப்ரெஷனுக்குள்ளே போயிட்டேன். ஒரு அந்நிய தேசத்தில் ஆதரவே இல்லாதபடிக்கு எல்லாத்தையுமே இழந்து இவ்வளோ பெரிய கடங்காரியாக ஆகிட்டு, அப்போ தான் நான் யோசிக்கிறேன் என் வாழ்க்கையை குறித்து. நல்ல ஒரு வாழ்க்கை, எங்கள் அப்பா அம்மா கூட இருந்தாங்க, என்ன பயங்கரமாக எல்லாருமே ஃபிலிம் ஃபீல்டில் வந்து இடம் கிடைக்கணும், எல்லாம் இருக்கிற விஷயங்களை விட்டுட்டு நீங்கள் வந்தீங்க. இப்போது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை. அது எனக்கு அப்பப்போ ஃப்ளாஷ் வரும். என்ன நினைப்பேன்னா, ஆச்சு நம்மளை வந்து ஃபிலிம் ஃபீல்டில் இருக்கும்போது ஒரு ராணி மாதிரி இருந்தேனே, அப்படிலாம் இருந்துட்டு இன்றைக்கி நான் வந்து ஆதரவு இல்லாமல் ஒரு கடங்காரியாக நான் செத்து போனால் கூட யாருக்கும் தெரியாது. அந்த மாதிரி ஒரு பயங்கரமான தாழ்வு இலையில் வரும்போது தான் நான் யோசித்தேன். அப்போ தான் எனக்குள்ளே என்னென்னா, எல்லாமே என்னால் அப்படின்ட்டு ஒரு சுயமாக என்னையே நான் வெறுக்க ஆரம்பித்தேன். ஏன்னா நான் வாழ்கிறது, நான் ஏதோ ரொம்ப பாவம் பண்ணிட்டேன் போல இருக்குது, கடவுள் அதான் எனக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுத்துட்டார் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சேன், எப்படியா செத்து போயிடலாம், இதெல்லாம் வச்சுட்டு வெளியில் போகிறதுக்கு எனக்கு வழி தெரியல. எப்படி போகிறது, இவ்வளோ பெரிய தொகை கடன், சட்ட ரீதியாக பிரச்சனை, நாட்டை விட்டு எப்படி வர்றது, இதெல்லாம் சால்வ் பண்ணணும். சால்வ் பண்ணுற அளவுக்கு என்கிட்ட அந்த அளவுக்கு இல்லை, பொருளாதார நிலைமை இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் எனக்கு தப்பிச்சு போகிறதுக்கு என்ன வழி? எனக்கு அந்த நாளில் அப்போ இருந்த அந்த அறிவில் எனக்கு தெரிஞ்ச ஒரே தப்பிக்கிற வழின்னா சூசைடு தான். சூசைடுக்காக நான் என்ன பண்ணேன்னா, மருந்து வாங்கணும். மருந்துன்னா இந்த ஊர் மாதிரி அங்கே கிடைக்காது எதுவுமே. ஃபார்மசியில் போனீங்கன்னா டாக்டரோட ப்ரிஸ்கிரிப்ஷன் இல்லாமல் ஹார்ட் பேஷண்ட் கூட ஒரு மெடிசன் உடனே எதுவுமே கொடுக்க மாட்டேன். எமர்ஜென்சினா கூட நம்ம போய் வாங்க முடியாது. அப்படிப்பட்ட தேசத்தில் நான் வந்து விஷத்துக்காக நான் யோசிச்சுட்டு எங்கே போய் வாங்கலாம் காத்திருக்கிற நேரத்தில் தான், நான் தேடி போகவில்லை, என்னை தேடி அவர் வந்தார் அப்படின்னு இருக்குல்ல. நான் தேடி போகல, அவர் தான் என்னை தேடி வந்தார். ஹல்லேலூயா. அப்படி தான் நான் ஆண்டவரை நான் சந்தித்தேன் அந்த டைமில்.